அடுத்து நாங்கள் வருவோம் அதோட பேட்டிபாரிகி அலமன் லிஃபன்னின் மாயன் என்று சொல்கிற அந்த பகுதி. இதை பொறுத்தவரையில் நிறைய வரைவிலக்கணங்கள் இருக்கின்றன. ஒரு 3 வகையான வரைவிலக்கணங்களை மட்டும் ஆரம்பத்தில் நாங்கள் பார்ப்போம். இந்த பகுதி சம்பந்தமாக, அதாவது இதை தனித்து வரைவிலக்கணப்படுத்தல் என்று சம்பந்தமாக நிறைய வாத பிரதிவாதங்கள் இது சம்பந்தமாக இருக்கின்றது. இந்த வரைவிலக்கணப்படுத்தல் என்று சொல்கிற விஷயம் எப்படி தோன்றியது, யார் முதலாவது வரைவிலக்கணப்படுத்தினார் என்று சொல்கின்ற அந்த கருத்துக்களில் நின்று வரைவிலக்கணம் சொல்லலாமா இல்லையா என்று சொல்கின்ற இடம் வரையில் இதில் நிறைய வித்தியாசமான ஆய்வுகளும் வாத பிரதிவாதங்களும் இருக்கின்ற ஒரு விஷயம். அப்போ அந்த வகையில் நாங்கள் இப்படி ஒரு 3 பேருடைய நவீன காலத்தில் இது சம்பந்தமாக வரைவிலக்கணப்படுத்தினதில் கொஞ்சம் வித்தியாசமான வரைவிலக்கணம் சொன்ன அல்லது கொஞ்சம் அந்த கம்ப்ரிஹென்சிவாக வரைவிலக்கணம் சொன்ன என்று சொல்கிறதுல ஒரு 3 பேருடைய வரைவிலக்கணத்தை நாங்கள் பார்ப்போம். முதலாவது அஹ்மத் ரைசூனியுடைய வரைவிலக்கணம், ஹியல் காயாத் அல்லதி உதிஅத்தி ஷரீஅத்து லி அஜ்லி தஹ்கீகிஹா லி மஸ்லஹத்தில் இபாத். அஹ்மத் ரைசூனி அவருடைய நதரியத்துல் மகாசித் இந்த இமாம் ஷாத்திபி என்று சொல்கிற அந்த புத்தகத்தில் அவர் பேசின வரைவிலக்கணம். அப்போ இங்கே அவர் அடிப்படையில் மகாசித் என்று சொன்னால் என்ன என்று சொல்கிற நேரத்தில் அந்த மக்சத் என்று குறிக்கிறதுக்கு பயன்படுத்தின அந்த கீவேர்ட், அவர் இந்த வரைவிலக்கணத்தில் உள்ள கீவேர்ட் காயாத் என்று சொல்கிறது, நோக்கங்கள் என்று சொல்கிறார். அப்போ அந்த நோக்கங்கள் அது உதிஅத்தி ஷரீஅத்து லி அஜ்லி தஹ்கீகிஹா, அதாவது ஷரியா இறக்கப்பட்டதே அந்த நோக்கங்களை நிறைவேற்றுவதற்காகத்தான். அதுதான் சொல்றேன். அப்போ சில நோக்கங்கள் அல்லாஹு தாலா வைத்திருக்கிறான். அல்லாஹு தாலா ஆல்ரெடி டிசைடட் சில நோக்கங்கள் இருக்கின்றன. அந்த நோக்கங்களை நிறைவேற்றுவதற்காகத்தான் அல்லாஹு தாலா ஷரியாவை இறக்கி வைத்தான். அப்படி அந்த நோக்கங்கள் ஏன் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் லி மஸ்லஹத்தில் இபாத், அதாவது மனிதர்களுடைய நலன் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொல்வதற்காக. இப்போ மனிதர்களுடைய நலன்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பது அங்கே ஒரு ஹைலைட்டான விஷயம். இப்போ மகாசித் என்று சொல்றது மசாலிஹுக்காக, மசாலிஹுல் இபாதுக்காக என்று சொல்கிற ஒரு விஷயத்தை தான் அங்கே ரைசூனி சொல்ல வரார். அப்போ மகாசித் என்று சொல்றது மனித நலன் சம்பந்தப்பட்ட நோக்கங்கள் என்று சொல்கின்ற ஒரு கருத்தை தான் ரைசூனி அதனூடாக விளங்கப்படுத்துகிறார். அப்போ எந்த நோக்கமும் எந்த மக்சதும் மனிதனுக்கு ஒரு தரரை கொண்டு வருவதாக காணப்பட மாட்டார். மனிதனுக்கு ஒரு தரரை கொண்டு வருகின்ற ஒரு விஷயமாக இருந்தால் அது ஒரு நாளும் மக்சதாக இருக்க மாட்டார். மனிதனுக்கு ஒரு 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 நஃப்அ கொண்டு வருகின்ற விஷயம், அவனுக்கு ஒரு லத்தாவை கொண்டு வருகின்ற விஷயம், அவனுக்கு ஒரு மஸ்லஹாவை கொண்டு வருகின்ற விஷயம், இதுதான் என்ன, அதுதான் மக்சதாக இருக்கும். அதான் ரைசூனி இங்கே சொல்ல வருகின்ற ஒரு அடிப்படையான கருத்து. சிலர் இந்த ரைசூனி இந்த வரைவிலக்கணத்தில் உள்ள லிமஸ்லஹத்தில் இபாத் என்று சொல்கின்ற ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி ஒரு விஷயம் அந்த வரைவிலக்கணத்துக்குள்ளால வாரது கொஞ்சம் வரைவிலக்கணத்தினுடைய அந்த போக்கை மாற்றி விடுகிறது என்று சொல்கிற மாதிரி நிறைய சில விமர்சனங்கள் சிலர் இந்த வரைவிலக்கணத்துக்கு முன்வைத்திருக்கிறார்கள். இந்த வசனம் மட்டும் போதும். ஹியல் காயாத் அல்லதி உதிஅத்தி ஷரீஅத்து லி அஜ்லி தஹ்கீகிஹா, இதுதான் மகாசித். திரும்ப மஸ்லஹத்துல் இபாத் என்று சொல்கிற ஒரு விஷயத்தை ஏன் சொல்லணும்? அப்படியாக இருந்தால் மனித நலன் என்று சொல்றது அடையாளம் காணப்பட்டால்தான் அது மக்சத், அப்படி இல்லாட்டி அது மக்சத் அல்ல என்று சொல்ற ஒரு விஷயம். அப்போ மனிதனுடைய பகுத்தறிவுக்கு படாத ஒரு விஷயத்தை நாங்கள் மக்சத் என்று சொல்லவே மாட்டோம். ஏனென்றால் மனித நலன் என்று நிறைவேற்றப்படுகிறது என்று சொன்னா அப்போ அது என்னுடைய நலன் நிறைவேற்றப்படுகிறது என்று சொல்றதை நான் புரிஞ்சு கொள்ளணும். என்னோட அறிவால புரிஞ்சு கொள்ள முடியுமானதாக இருக்கணும். புரிஞ்சு கொள்ள முடியாமல் போகின்ற நேரத்தில் நாங்கள் அப்போ மக்சத் என்று சொல்ல மாட்டோம். அப்போ அல்லாஹு தாலா ஒரு விஷயத்தை இந்த உலகத்துக்கு இறக்குகின்ற நேரத்தில், அவன் தருகின்ற நேரத்தில் அது சில சமயங்களில் சில காலப்பகுதியில் சில விஷயம் மனுஷனால புரிஞ்சு கொள்ள முடியாமல் இருக்கும். ஆனால் அது ஒரு 100 வருஷத்துக்கு பிறகுதான் புரிஞ்சு கொள்ளப்படுறதாக இருக்கும். அப்படியான சூழலில் நாங்கள் அப்போ அதை மக்சத் என்று சொல்ல மாட்டோமா?
நேரடியாக நஸ்ஸில் அது மக்சதாக வலியுறுத்தப்படுகின்ற நேரத்தில் அது என்னுடைய நலனுக்கு மாற்றமாக நான் விளங்கி கொள்றதாக இருந்தாலும் கூட நான் என்ன செய்யணும், அதை மக்சதுன்னு நான் ஒத்துக்கொள்ள ஓணும். என்னடா நஸ்ல தெளிவாக இருக்கிறது. அப்போ இங்கே அப்படி கொஞ்சம் வேறுபட்டு புரிஞ்சு கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு ஒன்று இருக்கிறது. எனவே மஸ்லஹத்தில் இபாத் என்று சொல்கிற ஒரு சொல்ல அதுக்குள்ளால கொண்டு சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அது மக்காசித் என்ற கருத்துக்கு கொஞ்சம் அதுக்கு ஒரு வேறு வடிவம் ஒன்று கொடுக்கிறது, கொஞ்சம் அந்த கருத்தை வேறு திசைக்கு எடுத்து செல்கிறது. அதாவது ஷரியாவுக்குள்ள பெருமானத்தை அது குறைக்கிறது, அல்லது அல்லாஹு தாலாவுக்குள்ள அதிகாரத்தை அது குறைக்கிறது என்று சொல்ற மாதிரி ஒரு விமர்சனம் உண்டு அதற்கு இந்த வரைவிலக்கணத்துக்கு இருக்கிறது. ஆனாலும் கூட ரைசூனி அதை வழங்கப்படுத்துகின்ற நேரத்தில் அவர் சொல்லுவார் என்றால், மனித நலன் என்று சொல்றதுதான் ஷரியத்தினுடைய அடிப்படையான நோக்கு. அதை சொல்லுவார் என்றால் அவுலல் மக்காசித் அல்லது மக்காசிதுல் மக்காசித். இப்போ எல்லா மக்சதுகளுக்கும் பின்னால் உள்ள மக்சது மஸ்லஹா தான், மனித நலன் என்று சொல்றது தான். சில சமயங்களில் நலன் என்று சொல்றது மனிதனால புரிந்து கொள்ள முடியாததாக இருக்கு. ஆனாலும் நாங்கள் சொல்லுவோம் என்றால், எனக்கு இன்றைக்கு அது பாதிப்பு மாறு விளங்கினாலும் கண்டிப்பாக அது நலன் தான். இது இதுக்கு ஷரியத்தினுடைய அந்த பாசையில் அல்லது ஷரியத்தினுடைய நாங்கள் ரசூல்லாவுடைய சீராவில் எல்லாம் நிறைய உதாரணம் இருக்கிறது. உடனடியாக செலவையில் எனக்கு ஒரு பாதிப்பாக இருக்கும், ஆனால் நீண்ட காலத்தில் அது நலனாக இருக்கிறது. நீண்ட கால நலனை சிலரால் புரிஞ்சு கொள்ள முடியாமல் இருக்கும், ஆனால் இன்னும் சிலரால் புரிஞ்சு கொள்ள முடியும், அனுமானிக்க முடியும் என்று சொல்லி அவர் சொல்றார். இப்போ ஹுதைபியா உடன்படிக்கையின் போது அந்த உடன்படிக்கைக்கே சில சஹாபாக்கள் உடன்படலை. காரணம் உடனடி நலன் அங்கே பாதிக்கப்படுகிறது. ஆனால் நீண்ட கால நலனை வச்சு பார்க்குற நேரத்தில் அது ஒரு முஸ்லீம்களுக்கு பெரிய மஸ்லஹாக அமைகின்ற ஒரு விஷயம். அதனால தான் அந்த உடன்படிக்கை செய்யப்பட்டது. அப்போ அந்த எப்படியோ மஸ்லஹா தான் அது இன்று புரியப்படுகிறதா இல்லையா என்று சொல்வதை விடவும் அது மஸ்லஹாவா இல்லையாண்டா மஸ்லஹா தான். அதனால் அப்படி ஒன்று இருக்கிறது பிழை இல்லை என்று சொல்றது தான் இன்னும் சிலர் பேசின அபிப்பிராயம். அப்போ அந்த வகையில் இது முதலாவது வரைவிலக்கணம். இரண்டாவது வரைவிலக்கணம் இது முஹம்மது சஅத் அல்-யூபி அவருடைய வரைவிலக்கணம். இவர் சொல்லுவார் என்னென்றால், ஹியல் மஆனி வல் ஹிகம் வ நஹ்வஹா அல்லதி ராஆஹா அஷ்-ஷாரி' ஃபி அத்-தஷ்ரீ' உமூமன் வ குஸூஸன் மின் அஜ்லி தஹ்கீகி மஸாலிஹில் இபாத். இவருடைய ஒரு பிரபல்யமான புத்தகம் ஒன்று இருக்கிறது, மக்காசிது ஷரியா வ அலாகத்துஹா பில் அதில்லத்தில் உஹ்ரா என்று சொல்கிற புத்தகம். அவருடைய மிக விரிவான மக்காசித் பற்றிய ஆய்வுகளில் ஒன்று. மக்காசிது ஷரியாவை ஒரு தலீல் ஷரஇயாக நாங்கள் பார்க்குற நேரத்தில் ஏனைய அதில்லா ஷரஇயாக்களுக்கும் மக்காசிதுக்கும் இடையில் உள்ள அந்த தொடர்பு என்ன என்று சொல்கிற அந்த விஷயம். நான் ஆரம்பத்திலே சொன்னது மாதிரி நவீன காலத்தில் மக்காசித் சம்பந்தமாக ஆய்வு செய்த எல்லாருமே மக்காசிதை பேசுகின்ற நேரத்தில் அதை ஸ்டார்ட்ல இருந்து தான் வந்திக்கிறான். இவரோட ஹைலைட், இவரோட அந்த ரிசர்ச், அந்த முஷ்கிலத்துல் பஹ்ஸ் எது என்று சொல்லி நாங்கள் போய் பார்த்தால், மக்காசிதுக்கும் ஏனைய அதில்லா ஷரஇயாக்களுக்கும் இடையிலான சம்பந்தம் என்ன என்று சொல்றதை ஹைலைட் பண்றது தான் அவருடைய முக்கியமான அந்த ஆய்வு ஏரியா. அதுதான். ஆனால் அவர் மக்காசிதுன்னு சொன்னால் என்ன, மக்காசிதுடைய வரைவிலக்கணம் என்ன, அதனுடைய வரலாறு என்ன போன்ற இந்த விஷயங்கள் எல்லாம் பேசிட்டு தான் அந்த பகுதிக்கு வந்திருக்கிறார். நவீன காலத்தில் பொதுவாக எல்லாரும் கடைபிடித்த பொதுவான ஒழுங்கு அது. அந்த வகையில் இவர் சொல்றார், ஹியல் மஆனி வல் ஹிகம் வ நஹ்வஹா என்று சொல்றார். இங்கே இவர் இந்த சொற்பிரயோகங்களை சொன்னதில் ஒரு முக்கியமான ஒரு நோக்கம் ஒன்று இருக்கிற, அவரை அதை விளங்கப்படுத்துவார். அப்போ மக்காசித் என்று சொன்னா அல் மஆனி சில கருத்துக்கள், வல் ஹிகம் தத்துவங்கள், வ நஹ்வஹா அது போன்றவை என்று சொல்லுவார். காரணம் என்னென்றால் அவர் சொல்றார் என்றால், ஆரம்ப காலத்திலிருந்தே நாங்கள் பார்த்தோம் என்றால் இந்த மக்காசித் என்ற சொல்ல விளங்கப்படுத்துறதற்கு இமாம்கள் பயன்படுத்திய பல்வேறு வித்தியாசமான சொற்பிரயோகங்கள் இருக்கின்றன. மக்சத் என்ற சொல்லுக்கு நவீன காலத்தில் அஹ்தாஃப்னு சொல்லி பயன்படுத்துகிறார்கள். ஆரம்ப காலத்திலிருந்தே ஹிக்மா என்ற சொல் பயன்படுத்தப்பட்டது. அதுபோல் மஆனி என்ற சொல் பயன்படுத்தப்பட்டது. அதுபோல் அஸ்ரார் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டது. இப்படி நிறைய சொற்கள் இந்த மக்காசித் என்று சொல்கின்ற அந்த சொற்பிரயோகத்தை குறிப்பதற்கு பயன்படுத்தப்படுகின்றன. இந்த ஒவ்வொரு சொல்லையும் தனித்தனியாக நாங்கள் எடுத்து பார்த்தா அந்த ஒவ்வொரு சொல்லுக்கும் இடையில
சின்ன சின்ன வேறுபாடு இருக்கிறது. அதனூடாக நாடுகின்ற கருத்து என்ன என்று சொல்வது. மொத்தமாக எல்லாத்தையும் எடுத்து பார்க்கிற நேரத்தில் ஒரு பொது கருத்தை கீழால கொண்டு வர முடியும் என்று சொல்லியிருந்தாலும் தனித்தனியா எடுத்து பார்க்கிற நேரத்தில் ஒவ்வொன்றுக்கும் இடையில வித்தியாசம் இருக்கின்றது. அந்த அந்த எல்லா வித்தியாசங்களும் சேர்ந்து மக்காசித் என்ற கருத்தை குறிக்குமான்னு சொன்னா அவர் சொல்றார் மக்காசித் என்ற கருத்தை குறிக்கும். அப்ப அது எல்லாம் சேர்ந்துதான் மக்காசித் என்ற கருத்தை குறிக்கிறது. அதனாலதான் அல் மஆனி வல் ஹிகம் வ நஹ்வஹா என்று சொல்ற அது போன்றவை என்று சொல்கின்ற அந்த சொல்லையும் அவர் பயன்படுத்தினார். அப்ப இது சம்பந்தமான அந்த கருத்துக்கள் தத்துவங்கள் அது போன்றவை அது அல்லதி ராஅஹ ஷாரி ஃபி தஷ்ரீ உமூமன் வ குஸூஸன். அல்லாஹ் தஆலா தன்னுடைய சட்டவாக்கத்தின் போது பொதுவாகவும் குறிப்பாகவும் அதனை கருத்தில் கொண்டிருக்கிறான். ஏன்? மின் அஜ்லி தஹ்கீகி மசாலிஹல் இபாத், மனிதர்களுடைய நலனை நிறைவேற்றுகின்ற வகையில். அப்ப இங்க அந்த உமூமன் வ குஸூஸன் என்று சொல்ல பயன்படுத்துறதன் ஊடாக அவர் சொல்ல வந்தார் என்றால் மகாசித் என்று சொல்றது அது ஆம்மாவும் இருக்கிறது ஹாஸாவும் இருக்கிறது. குறிப்பான சில விஷயங்களுக்கான மக்சத் என்ன என்று சொல்றதும் பேசப்படுகிறது. அதே போல பொதுவாக மொத்தமான ஷரியாவுல உள்ள நோக்கங்கள் என்ன என்று சொல்றதும் பேசப்படுகிறது. அப்ப அது ரெண்டையும் அடையாளப்படுத்துகின்ற வகையில தான் இந்த உமூமன் வ குஸூஸன் என்று சொல்ற அந்த சொற்பிரயோகத்தை பயன்படுத்தியதை அவர் சொல்லுவார். ஏனென்றால் அவருக்கு முன்னர் இதை வரைவிலக்கணப்படுத்தின பலர் மக்காசித் என்றால் என்னன்றதை வரைவிலக்கணப்படுத்துகின்ற நேரத்தில் அவங்க ஹைலைட்டாக மக்காசித் ஆமாவை பற்றி தான் பேசிக்கிறார். மொத்தமான ஷரியத்தில் உள்ள நோக்கங்கள் என்ன என்று சொல்கின்ற கருத்து தான் அவங்களோட வரைவிலக்கணத்தில் குறிப்பாக அடையாளப்படுத்தப்படுகிறது. ஷரியத்தினுடைய எல்லா பரப்பையும் குறித்து காட்டுகின்ற மாதிரி அந்த வரைவிலக்கணங்கள் இல்லை. எனவே நாங்க அந்த உமூமன் வ குஸூஸன் என்ற சொல்ல சேர்க்கிறதனூடாக ஷரியத்தினுடைய அந்த எல்லா பரப்பு சம்பந்தப்பட்ட மக்காசிதுகளையும் குறித்து காட்ட வேண்டும் என்பதனாலதான் அப்படி ஒரு சொற்பிரயோகத்தை பயன்படுத்தினதாக அவர் சொல்லுவார். இப்ப ரைசினுடைய வரைவிலக்கணத்துக்கும் சொல்லப்படுகின்ற ஒரு விமர்சனம் அதுவும் அந்த மக்காசித் ஹாஸாவ அல்லது மக்காசித் ஜுஸ்இயாவ அது கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காட்டல். அந்த ஷரியத் திறக்கப்பட்டதனுடைய நோக்கங்கள் என்று சொல்ற நேரத்தில் கொஞ்சம் அது மொத்தமான ஷரியத்தினுடைய மக்காசிதுகளை மட்டும்தான் அடையாளப்படுத்துகிறது என்ற ஒரு பொருள் அதனூடாக புரியப்படுகிறது. அப்ப இவரு சொல்வார் என்றால் அந்த பொருளும் அது மட்டும் புரியாம மொத்தமாக எல்லாம் விளங்கணும். மக்காசித் என்று சொல்ற இந்த எல்லா பரப்பு சம்பந்தப்பட்டது என்ற கருத்தும் விளங்கணும். அந்த வகையில மக்காசித் என்று சொல்ற இந்த மஆனி ஹிகம் அஸ்ரார் போன்ற இந்த எல்லா சொற்களும் உணர்த்துகின்ற கருத்து தான் மக்காசித் என்று சொல்ற. அதனாலதான் அல் மஆனி வல் ஹிகம் வ நஹ்வஹா என்று பயன்படுத்தினர். உமூமன் வ குஸூஸன் என்று பயன்படுத்தினதன் ஊடாக மக்காசித் என்று சொல்றது அது ஆம்மா ஹாஸா ஜுஸ்இயா என்று சொல்ற பல வகை சார்ந்தது. அப்ப அது மொத்தமான ஷரியானுடைய மொத்த வடிவத்தில் காணுகின்ற நோக்கங்கள் மட்டுமல்ல, அதனுடைய ஒவ்வொரு சட்டத்துக்கும் தனித்தனி நோக்கங்கள் கூட காணப்படுகின்றன. அப்ப அதையும் அடையாளப்படுத்துகின்ற வகையில் இந்த உமூமன் வ குஸூஸன் என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து மொத்தமாக இந்த மக்காசிதுகள் எல்லாத்தினூடாக என்ன நோக்கமாக கொள்ளப்படுகிறது, எது அடைய வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்றால் மனித நலன். அப்ப எனவே மின் அஜ்லி தஹ்கீகில் மசாலிஹல் இபாத் என்று சொல்ற இந்த விஷயமும் அங்க கொண்டு வரப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி அவர் சொல்லுவார். அப்ப இது சம்பந்தமாக நவீன காலத்துல பேசப்பட்ட இன்னொரு வரைவிலக்கணம். மூன்றாவது இன்னொரு வரைவிலக்கணத்தை பார்ப்போம். இது உண்மையிலே முஹம்மது சஅத் யூபியுடைய வரைவிலக்கணத்தை விடவும் பெரிய அளவுக்கு வித்தியாசப்படல. முஸ்ஃபிர் இப்னு அலி அல் கஹ்தானி இவருடைய வரைவிலக்கணம். அவர் சொன்னார், மகாசிது ஷரியா ஹியல் மஆனி வல் ஹிகம் அல்லதி ராஅஹா அஷ்-ஷாரி' உமூமன் வ குஸூஸன் மின் அஜ்லி தஹ்கீகி மசாலிஹில் இபாத் ஃபித் தாரைன். இந்த வரைவிலக்கணத்தை பொறுத்தவரையில் இவருடைய ஒரு பிரபல்யமான ஆய்வு ஒன்று இருக்கிறது. அல் வஹ்யுல் மகாசிதி க்ராஅ முஆஸிரா லில் அமல் ஃபி மகாசிதி ஷரியா ஃபி மனாஹி அல் ஹயாத் என்று சொல்கிற அந்த புத்தகம். அல் வஹ்யுல் மகாசிதி என்று சொல்லித்தான் அது பிரபல்யமாக இருக்கிறது. அந்த புத்தகத்தில் அவர் இந்த வரைவிலக்கணத்தை சொல்கிறார். இதில் அவதானிக்கிற விஷயம், ஏற்கனவே நாங்கள் முஹம்மது சஅத் யூபியோட வரைவிலக்கணத்தை சொன்னதிலேயும் அவரும் இதே சொற்களை தான் சொல்கிறார். இயல் மஆனி வல் ஹிகம் வ நஹ்வஹா என்று சொல்கிற ஒரு சொல் அவர் மேலதிகமாக சேர்த்து சொல்கிறார்.
இவர் இது ரெண்டையும் மட்டும் சொல்லி அல் மஆனி வல் ஹிகம் அல்லதி ராஆஹா அஷ்ஷாரி, அவர் ராஆஹா அஷ்ஷாரி ஃபித் தஷ்ரீ என்று சொல்ற அந்த சொல்லிட்டு உமூமன் வ ஹுசூசன் என்ற அந்த விஷயம் சொல்றார். மின் அஜ்லி தஹ்கீகி மசாலிஹில் இபாத் என்று சொல்றது அவரும் சொல்ற, இவர் மேலதிகமாக பித்தாரைன் என்று சொல்ற இந்த சொற்பிரயோகத்தை சேர்த்திருக்கிறார். அப்போ இங்கேயும் அதே கருத்து தான் துணிக்கிறது நாங்கள் பார்க்கலும். அப்போ இவர் கொஞ்சம் அந்த ஃபோக்கஸாக இருக்கிறார். அல்லாஹு தாலா குறிப்பாகவும் சரி பொதுவாகவும் சரி இந்த மஆனி வல் ஹிகம்களை கருத்தில் கொள்வது மின் அஜ்லி தஹ்கீகி மசாலிஹில் இபாத் என்று சொல்ற அந்த விஷயம். மனித நலனை நிறைவேற்றுறதுக்காகத்தான் அல்லாஹு தாலா இதனை கருத்தில் கொள்கின்றான். அது உலகத்திலேயும் சரி மறுமையிலையும் சரி என்று சொல்ற அந்த ரெண்டு விஷயங்களும் அங்கே உள்ளடங்கப்படுகிறது. இந்த கருத்து தான் இவர் சொல்லுகின்ற முக்கியமான விஷயம். அப்போ நாங்கள் அந்த 3 வரைவிலக்கணங்களையும் வைத்து பார்த்தால், அதாவது ரைசூனிட வரைவிலக்கணத்தை வச்சு பார்க்குற நேரத்திலையும் சரி, முஹம்மது சஅத் யூபி திரும்ப கஹ்தானி, இந்த 3 பேரும் இந்த விஷயத்தை முக்கியமாக அடையாளப்படுத்துகிறார்கள். மசாலிஹுல் இபாத் என்று சொல்ற விஷயம், அதனை நிறைவேற்றுதல் என்று சொல்றது தான், அதற்காகத்தான் அல்லாஹு தாலா இந்த மகாசிதுகளை வைத்திருக்கின்றான், நோக்கங்களை வைத்திருக்கின்றான் என்று சொல்கின்ற அந்த விஷயம். இந்த ஷரியா தான் அல்லாஹு தாலா எங்களுக்கு நேரடியாக இப்போ எங்களோட கையில் தந்திருக்கிறது ஷரியா. இந்த ஷரியாவுக்கு மகாசிதுகள் இருக்கின்றன. ஏன் ஷரியாவில் அல்லாஹு தாலா இந்த நோக்கங்களை வைத்திருக்கிறான்? இது கட்டாயம் அடையப்பெற வேண்டிய இலக்குகள் என்று சொல்லி அல்லாஹு தாலா வைத்திருக்கிறான். ஏன் இது கட்டாயம் அடையப்பெற வேண்டும் என்று சொல்றால், மசாலிஹுல் இபாத், மனித நலனுக்காகத்தான் அந்த விஷயம் அடையப்பெற வேண்டும் என்று சொல்ற ஒரு கருத்தை இந்த 3 வரைவிலக்கணங்களும் சொல்றத நாங்கள் பார்க்கலாம். அது ஒரு விஷயம். அப்போ அங்கே மகாசித் என்பது மனித நலனுக்கானது அல்லது மனித நலன் சம்பந்தப்பட்டது என்று சொல்ற ஒரு விஷயம் இங்க வலியுறுத்தப்பட்ட. அப்ப மனித நலன் சம்பந்தப்படாத, மனிதனுக்கு நலனை கொண்டு வராத ஒரு விடயம் ஒரு நாளும் மக்சதாக இருக்க மாட்டாது என்று சொல்றது. இப்போ மனித நலனுக்கு முரண்பட்டு போகின்ற ஒரு விஷயம், இப்போ இமாம் இப்னுல் கையிம் சொல்றது மாதிரி, அது இப்போ ஹிக்மத்துன் குல்லுஹா வ அத்லுன் குல்லுஹா, அப்படி அந்த அது முழுக்க நீதியானது, அது முழுக்க அதாவது நேர்மையானது, இப்படி இந்த கருத்தை இமாம் இப்னுல் கையிம் சொல்வார். அதில் ஹிக்மாலிருந்து நாங்கள் அபத்தை நோக்கி போனாலோ அல்லது அதிலிருந்து துல்மனோ நோக்கி போனாலோ அது கண்டிப்பாக ஷரியாவாக இருக்க மாட்டாது என்று சொல்லி இப்னுல் கையிம் சொன்ன அந்த விஷயம்தான். அப்போ இங்கே வலியுறுத்துகிற விஷயம், மக்சத் என்று சொல்லி ஒன்றை நாங்கள் அடையாளப்படுத்துகிறோமாக இருந்தால் கண்டிப்பாக அது மனித நலன் சார்ந்ததாக காணப்பட வேண்டும், மனிதனுக்கு ஏதோ ஒரு வகையில் அது பயணம் கொண்டு வருவதாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறோம். இது இந்த வரைவிலக்கணங்களை நாங்கள் விளங்குற முதலாவது முக்கியமான கருத்து. ரெண்டாவது, இந்த வரைவிலக்கணங்களிலிருந்து நாங்கள் விளங்குற இன்னொரு விஷயம், அதாவது மனித நலன் என்று சொல்றதும் சரி அல்லது மகாசித் என்று சொல்றதும் சரி, அது இந்த உலகத்தோடு சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல, அது மறுமை சம்பந்தப்பட்டதும் கூட என்று சொல்றது இந்த வரைவிலக்கணங்களிலிருந்து விளங்குற இன்னொரு விஷயம். அதாவது மனித நலன் நிறைவேற்றப்படுதல் தான் மக்சத் என்று நாங்கள் சொல்றோம். அப்போ அதாவது ஷரியத்தூடாக அடையப்பெறுகின்ற ஒரு மக்சத், அது உலகம் சம்பந்தப்பட்டதாக மாத்திரம் ஒரு நாளும் இருக்க மாட்டார். மறுமையில நாங்கள் அடைந்து கொள்கின்ற விஷயங்களும் கூட மக்சதாக காணப்படும். அதை அடைஞ்சு கொள்றதும் ஒரு முக்கியமான நோக்கம் என்று சொல்கின்ற விஷயங்கள். அல்லாஹு தாலா இந்த உலகத்துல எங்களுக்கு தந்த பொறுப்புகள் சம்பந்தமாக நாளைக்கு மறுமையில கண்டிப்பாக விசாரணைக்கு மனிதன் உட்படுத்தப்படுவார். அப்ப அந்த நேரத்துல அதற்கு நான் பொறுப்பு சொல்றதற்குரியவனாக நான் இருக்கும். அப்ப அந்த நேரத்துல நான் குற்றவாளியாக இல்லாமல் நான் அந்த பொறுப்பை நிறைவேற்றினேன் என்று சொல்கின்ற அந்த விஷயத்தை தைரியமாக முன்வைக்க கூடியவனாக நான் காணப்பட வேண்டும் மறுமையில என்று சொல்றது உண்மையிலே ஷரியத்துல அது ஒரு மக்சத், அது ஒரு அடிப்படையான நோக்கம். அப்ப அதை இன்னொரு வகையில நாங்க சொல்லுவோம், உலக கண்ணோட்டத்துல நாங்க சொன்னா
அது உண்மையிலே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு மனுஷனுக்கு உலக செயற்பாடுகளில் ஒரு 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 அதாவது பொறுப்புணர்ச்சி ஒன்று எப்போ வரும் என்றால் மறுமையில இந்த விடயம் என்னிடத்தில் விசாரிக்கப்பட்டதற்குரிய ஒன்று. இதற்கு நான் தெளிவாக பதில் சொல்ல வேண்டும். பதில் சொல்லாத போது எனக்கு அது என்ற மறுமை வாழ்வை அது பாதிக்கும் என்று சொல்கின்ற அந்த 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 உணர்வு அல்லது அந்த நம்பிக்கை உலகத்தில் என்ன விளைவை கொண்டு வருகிறது என்ற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி என்று சொல்ற விஷயம். அவன் அந்த பொறுப்புணர்வோடு இருப்பான். உலகத்தில் எந்த விஷயத்திலையும் அவன் குறைபாடு செய்ய மாட்டான், அதுல போலியாக நடந்து கொள்ள மாட்டான், ஏமாற்ற மாட்டான். ஏனென்றால் நான் இதுக்கு வகை சொல்லும் என்று சொல்ற அந்த பொறுப்புணர்வு. அப்ப இஸ்லாம் சொல்லும் என்றால் அந்த மறுமையில் வகை சொல்லுதல் என்று சொல்ற அந்த அந்த வேலையை நான் என்ற டியூட்டியை சரியா செஞ்சேன் என்றது அல்லாஹ்க்கு முன்னால சொல்லணுமே. இந்த விஷயம் இது ஒரு மக்சத் என்றது குர்ஆன்ல அல்லது அந்த ஷரியால வலியுறுத்தப்படுகின்ற மிக முக்கியமான. அப்ப அது நாங்க சொல்லுவோம் அது மஸ்லஹத்துல் ஆஹிரா, மஸ்லஹத்துல் ஆஹிரா. அப்ப அதே மாதிரி நாங்க மறுமையில இப்ப மறுமையில் நாங்க அந்த அடைஞ்சு கொள்வதற்குரிய விஷயங்கள் என்று சொல்றது, இப்ப மாஷர் வெளியில எங்களுக்கு நிழல் கிடைத்தல் என்று சொல்றதுவோ அல்லது நீர் கிடைத்தல் என்று சொல்வதுவோ இப்படியான விஷயங்கள், ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைத்தல் என்று சொல்ற விஷயங்களோ அல்லது சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை நாங்கள் இலகுவாக கடத்தல் என்று சொல்றதுவோ எங்களுக்கு ஃபிர்தௌஸுல் ஆலா கிடைத்தல் என்று சொல்வது, இதெல்லாம் நாங்கள் சொல்லுவோம் என்னது மறுமையினுடைய மக்சதுகள், மறுமையில நாங்கள் அடைய வேண்டிய மக்சது. அது இன்னொரு வகையில் உண்மையிலே நாங்கள் பார்க்குறோம் அது என்னுடைய மஸ்லஹா, எனக்கு நலன் சார்ந்த விஷயங்கள். அப்ப இப்போ இந்த விடயங்கள் எல்லாம் சேர்ந்து தான் உண்மையிலே நாங்கள் மசாலிஹ் அல்லது மக்காசித் என்று சொல்றதும். அப்போ மக்காசித் ஷரியா என்று சொல்ற நேரத்தில் அது உலகம் சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல மறுமையும் சம்பந்தப்பட்டது என்று சொல்றது இந்த வரைவிலக்கணங்களிலிருந்து நாங்கள் விளங்கிக் கொள்கின்ற இன்னொரு முக்கியமான விஷயம். அது ரெண்டாவது. மூன்றாவது, இந்த வரைவிலக்கணங்களிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்ற இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த கருத்து. இதை ரைசுனுடைய வரைவிலக்கணத்தில் தெளிவாக இந்த வசனம் இல்லாவிட்டாலும் இந்த உமூமன் வ குசூசன் என்று சொல்ற இந்த சொற்பிரயோகம், இந்த உமூமன் வ குசூசன் என்று சொல்ற இந்த சொற்பிரயோகத்திலிருந்து நாங்கள் விளங்குறோம் என்றால், அதாவது மக்காசிது ஷரியா என்று சொல்றது அது ஒரு பொது பெருமானம் மட்டுமல்ல. அப்படி இல்லாம நாங்க கீழ் நிலையில கிராஸ் ரூட் லெவல்ல அந்த மட்டத்திலையும் அடைந்து கொள்ளக்கூடிய ஒரு ஒரு பேரு, அந்த அந்த மட்டத்திலையும் எங்களுக்கு கிடைக்கின்ற நாங்க அடைஞ்சு கொள்கின்ற ஒரு இலக்கு, இதுவும் மக்சதாக காணப்படும் என்று சொல்றது. அதுவும் மக்காசித் என்று சொல்ற அந்த வட்டத்துக்குள்ளால உள்ளடங்கும் என்று சொல்றது. அதுதான் இந்த உமூமன் வ குசூசன் என்று சொல்றது. அப்ப அதை அந்த பின்புலத்துல இமாம்கள் மக்காசித்தை வகைப்படுத்துகின்ற நேரத்துல மக்காசித் ஆம்மா, மக்காசித் ஹாஸா, ஜுஸ்இயா என்று சொல்லி எல்லாம் வகைப்படுத்தினது இந்த கண்ணோட்டத்தில். அப்ப ஒரு பொதுவான பெருமானங்கள், பொதுவான காரணிகள், பொதுவான இலக்குகள் மட்டும்தான் மக்காசித் என்று சொல்வது அல்ல. என்னடா மக்காசித் என்று சொல்லி நாங்கள் பேசுகின்ற நேரங்களில் அதிகமாக வலியுறுத்துகின்ற விஷயங்கள் பொதுவான காரணிகள் மட்டும்தான். அப்போ அந்த பொதுவான காரணிகள் என்று சொல்றது மட்டும் ஒரு நாளும் மக்காசிதாக இருக்க மாட்டாது. அப்போ அந்த சில சமயங்களில் பொதுவான காரணிகள் முற்படுத்தப்படுகின்ற நேரத்தில், அதை மக்காசித் என்று சொல்கின்ற நேரத்தில் உண்மையிலே குறிப்பிட்ட ஒரு ஒரு ஹுக்மை மையப்படுத்தி சொல்லப்பட்ட ஒரு மக்சத் மறக்கப்படுறதற்கு அல்லது கவனத்தில் கொள்ளப்படாமல் இருப்பதற்கு, புறக்கணிக்கப்படுறதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அப்ப மக்காசிதை நாங்க பொதுவானதையும் பார்க்க வேண்டும், குறிப்பான மக்காசிதுகளும் கருத்தில் கொள்ளப்பட வேண்டும். பொதுவானதை அமுல்படுத்த போய் குறிப்பானதை நாங்க அதாவது இழக்கிறதாகவும் இருக்கக்கூடாது, குறிப்பானதில் ஃபோக்கஸ் பண்ணி பொதுவானதை நாங்க இல்லாம செய்யறதாகவும் இருக்கக்கூடாது என்று சொல்றது. இப்போ உதாரணமாக இப்ப அண்மையில கொஞ்ச காலத்துக்கு முந்தைய இப்போ இலங்கையில் வந்த அந்த தனியார் சட்டத்தோடு சம்பந்தப்பட்ட அந்த இஷ்யூவில் திருமண வயதை நிர்ணயம் செய்தல் என்று சொல்கின்ற விஷயத்தில் குறிப்பாக உண்மையிலே இந்த 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 கருத்தில் யாரும் பெருசாக தனியான ஆய்வுகள் செய்யலை. ஆனால் அதாவது அந்த பிரச்சனையில் முஷ்கிலா உண்மையில் எந்த இடத்துல இருந்தது, எது உண்மையிலே அந்த பிரச்சனைக்குரிய விஷயமாக இருந்தது என்று சொல்கிற நேரத்தில் இந்த மக்காசித் ஆம்மாவுக்கும் மக்காசித் ஹாஸாவுக்கும் இடையில உள்ள
அதை எப்படி நாங்க இணக்கப்பாடு காண்ற ரெண்டுக்கும் இடையில எப்படி அந்த சமநிலைக்கு நாங்க வார என்று சொல்றதுல இருந்த அந்த முரண்பாடு தான் மிக முக்கியமான விஷயம். ஏன்னா ஏன் திருமண வயது வரையறுக்கப்பட வேண்டும் என்று சொல்ற அந்த அந்த கருத்து ஏன் வருகிறது? திருமண வயது ஏன் வரையறுக்கப்பட வேண்டும் என்று சொல்ற அந்த கருத்து ஏனென்றால் இள வயது திருமணங்கள் நிறைய பிரச்சனைகளை கொண்டு வருகிறது என்று சொல்ற அந்த விஷயம். அப்ப அந்த வகையில பெண்ணுக்கு அநியாயம் நடக்கிறது, இப்படியான விஷயம் நடக்குது, அந்த 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 வகையான விஷயங்கள் நிறைய நடக்குது. குறிப்பாக அந்த பெண்ணை நோக்கி நடக்கின்ற அநீதிகள் என்று சொல்கின்ற விஷயம். அப்ப இஸ்லாத்தோட மக்சத் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும், யாருக்கும் எந்த இடத்திலும் எந்த வடிவத்திலும் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும். அப்ப அது ஒரு உயர்ந்த பெருமானம், இஸ்லாத்துல ஒரு உயர்ந்த மக்சத் அது. அப்ப அந்த நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்று சொல்ற அந்த தர்க்கத்திலிருந்து நாங்க இங்க வரலாம், இந்த வரையறைக்கு வருவது பிழை இல்லை என்று சொல்ற ஆர்கியுமெண்ட் ஒரு புறத்தால வருகிறது. இன்னொரு புறத்தால கீழே நாங்க மகாசித் ஹாஸா என்று சொல்லி வர நேரத்துல, அதாவது மகாசிதுல் உஸ்ரா என்று சொல்ற விஷயத்துல நின்று பார்க்கிற நேரத்துல, உஸ்ராட மக்சதுகள் என்று சொல்ற இடத்துல நின்று பார்க்கிற நேரத்துல அங்க எது வலியுறுத்தப்படுகின்ற விஷயங்கள் என்ன? அப்ப அதுல மிக முக்கியமான விஷயங்கள் உண்டு அத்தப்கீர் பிஸ்ஸவாஜ் என்று சொல்ற விஷயம். அதாவது திருமணம் என்று சொல்றது டிலே பண்ணப்படக்கூடாது என்று சொல்றது. அப்ப எவ்வளோ அந்த அவசரமாக அல்லது இளமை பருவத்தினுடைய ஆரம்பத்திலே திருமணம் செய்யப்படுதல் என்று சொல்றதுதான் மிகவும் சிறப்புக்குரியது என்று சொல்ற அந்த விஷயங்கள். அப்ப அங்க வலியுறுத்தப்படுகின்ற பெருமானங்கள், குடும்ப பெருமானங்களை பார்க்கிற நேரத்துல, குடும்ப கட்டமைப்பு சம்பந்தமா அங்க பேசப்படுகின்ற மக்சதுகளை வச்சு பார்க்கிற நேரத்துல, அந்த திருமணம் என்று சொல்ற விஷயத்துல நான் சொன்ன மாதிரி அந்த திருமணம் அவசரமா நடக்கணும், அதனால பாவங்கள் தவிர்க்கப்படுற விஷயமோ அல்லது அந்த பரம்பரை விருத்தி செய்யப்படுதல் என்று சொல்ற விஷயமோ, இளமையிட ஆரம்பத்தில் திருமணம் செய்வதன் காரணமாக ஒரு மனுஷனுக்கு அந்த அவனுடைய முதுமையில் அது எப்படி பெனிஃபிட் ஆகும் என்று சொல்ற விஷயங்கள், இப்படியான அந்த மகாசிதுல் உஸ்ராவுக்குள்ளால நின்று நாங்க பார்த்தோம். நாங்க திருமணம் எவ்வளோ ஏர்லியா நடத்த முடியுமோ அந்த அளவுக்கு அதுல ஒரு பெனிஃபிட் இருக்கிறது. அதே மாதிரி அந்த விஷயம் அந்த மனிதனுடைய மனமுதிர்ச்சி, குடும்ப சூழல், இப்படி பல விஷயங்கள் அதுல தங்கி இருக்கின்றது. அப்ப அந்த வகையில அந்த தீர்மானம் எத்தனை வயசுல எங்கட பிள்ளைய திருமணம் முடிச்சு கொடுக்கிற தீர்மானம் ஒரு குடும்பம் சார்ந்த தீர்மானமாக இருப்பது மிச்சம் பொருத்தம் என்று சொல்ற கருத்து, குடும்பத்தினுடைய மக்காசிதுகள் அது அங்க பேணுகின்ற கியம் வெளியூச அந்த பார்க்கிற நேரத்துல அப்படி ஒரு கருத்துக்கு வருவதுதான் மிச்சம் பொருத்தமானது என்று சொல்கின்ற இன்னொரு கோணம் விளங்குகிறது. இப்ப நாங்க இந்த அரபுலகத்துல இந்த தனியார் சட்டம் சம்பந்தமா பேசினத்துல நவீன காலத்துல மிக முக்கியமான 2 பேர் அபு ஜஹ்ராவும் முஸ்தபா சிபாயி. அப்ப இந்த 2 பேரும் தான் மிக முக்கியமாக நவீன காலத்துல இந்த அதாவது ஃபிக்ஹ தனியார் சட்டமாக மாத்தின அந்த வேலையை செஞ்சாக்கள்ல மிக முக்கியமான பாத்திரம் வகிச்சாக்கள். அதுல இந்த 2 பேருடைய நிலைப்பாடு இதுல வித்தியாசம். முஸ்தபா சிபாயுடைய கருத்து, இந்த தீர்மானம் அதாவது தனியார் சட்டத்துல வரப்படாது, எத்தனை வயதுல திருமணம் முடித்தல் என்று சொல்கின்ற இது சட்டமாக தனியார் சட்டத்துக்குள்ளால வரப்படாது, அது குடும்பத்திட அதிகாரத்துக்கு உட்பட்டதாகத்தான் வைக்கப்படணும், குடும்பத்துக்கு சுதந்திரமானது உண்டாகத்தான் வைக்கப்படணும். அப்ப எனவே அந்த தங்கட பிள்ளையிட நலன கருத்துல கொண்டு, தங்கட குடும்ப சூழலோட நலன கருத்துல கொண்டு எது மிக பொருத்தமானது என்று சொல்லி அவங்க காணுகின்ற வயசுல அவங்க திருமணம் முடிச்சு கொடுக்கறதுக்கு உரிய வகையில தான் அந்த சட்ட ஏற்பாடு இருக்கணும் என்று சொல்லி அவர் சொல்லுவார். ஆனா அங்கே அபு ஜஹ்ரா பேசுற நேரத்தில் அப்படி இல்லை, அதுக்கான ஒரு பொது வரையறை ஒன்று இருப்பது பொருத்தமானது என்று சொல்லி அவர் இன்னொரு கோணத்திலேருந்து அவர் பேசுவார். அப்ப 2 பேரும் பேசினதை நாங்கள் பார்க்குற நேரத்தில் மக்காசிதாமோ மக்காசித் ஹாசாவுக்கும் இடையில உள்ள அந்த வித்தியாசம். அப்ப நாங்க சொல்றேன் என்றால் இந்த கருத்து முரண்பாட்டில் இது 2க்கும் இடையில எப்படி நாங்க அந்த இணக்கப்பாட்டுக்கு வருதல் என்று சொல்ற அந்த பாயிண்ட் தான் அந்த யாரும் சரியாக அடையாளம் காணாம அப்படி ஒரு இடைவெளியாக இருந்த விஷயம். இன்றைக்கு வரையில எல்லாம் ஃபிக்ஹ் ரீதியா பேசி அந்த இந்த கருத்து அப்படி சண்டை பிடிச்சி சில முடிவுகளுக்கு வந்துட்டாங்கன்னு வைங்க. ஆனாலும் அதனுடைய அதாவது மக்காசித் அடிப்படையில உண்மையில் இதுதான் மிக பொருத்தமானது என்று சொல்ற ஒரு இடத்தை நோக்கி அப்படி நாங்க போனோமான்னு சொன்னா அப்படி போகல, அந்த இடைவெளி இன்னும் இருக்கிறது. அப்ப நான் சொல்ல வந்தேன் என்றால், நாங்க அதாவது இந்த உமூமன் வ குசூசன் என்று சொல்றதனூடாக அந்த மக்காசித் என்று சொல்றத புரிஞ்சு கொள்கின்ற நேரத்துல, மக்காசித் என்று சொல்றது உயர் பெருமானங்கள் மட்டுமல்ல, அந்த
அந்த மேல் இருக்கிற வேல்யூஸ் என்று மட்டுமல்ல, அது கீழே இருக்கின்ற இந்த காரணிகளோடும் ஒவ்வொரு சட்டத்தோடும் சம்பந்தப்பட்ட நோக்கங்களோடும் சம்பந்தப்பட்டது. அப்போ அந்த 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 ரெண்டும் நாங்கள் கருத்தில் கொள்வதற்குரியவை தான். அந்த பேலன்ஸாக நடந்து கொள்றதுக்குரிய ஒரு விஷயம் இந்த இந்த பகுதியிலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்கின்ற ஒரு முக்கியமான ஒரு பாடம். இதில் இந்த மக்காசித் என்று சொல்கின்ற இந்த விஷயத்தை வழங்கப்படுத்துகின்ற நேரத்தில், அதாவது இந்த இந்த வரைவிலக்கணங்களுக்குள்ளால ஹைலைட் ஆகாத இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்குது. நாலாவது ஒரு விஷயமாக நாங்கள் அதை சொல்லும். ஆனால் இந்த வரைவிலக்கணங்களுக்குள்ளால பெரிய அளவுக்கு அது வரல, அது குறிப்பாக அடையாளம் காட்டப்படலை. ஆனால் அந்த கருத்தை இந்த வரைவிலக்கணங்கள் எதுவும் மறுக்கல்ல. மக்காசித் என்று சொல்றதில் உள்ள இந்த பண்பு, அதாவது அத்தவாம், அதே மாதிரி அல் இஸ்திம்ராரியா என்று சொல்லுகின்ற பண்பு, அல்லது அல் அபதியா என்று சொல்கின்ற பண்பு. மக்சத் என்று சொல்லி ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்வதாக இருந்தால், எதை நாங்கள் உண்மையிலே மக்சத் என்று சொல்லுவோம், எது மக்சத் என்று சொல்கிற நேரத்தில், இப்போ நாங்கள் இங்கே சொன்ன மாதிரி மஸ்லஹா சம்பந்தப்பட்டது தான் மக்சத் என்று நாங்கள் சொல்கிறோம். உலகம் மறுமை ரெண்டோடும் சம்பந்தப்பட்டது தான் மக்சத். அதே மாதிரி உயர் பெருமானங்களும் கீழ்நிலை பெருமானங்களும் எல்லாத்தையும் உள்ளடக்கியது தான் மக்சத் என்று நாங்கள் சொல்றது மாதிரியே, இந்த நிரந்தர பண்பு என்று சொல்றது தான் மக்சத். எப்படி நலன் மக்சத் என்று நாங்கள் சொல்றோமோ அதே போல அது ஒரு நிரந்தர பண்பு கொண்டது தான் மக்சத் என்று சொல்றது. இதனோட அதாவது மக்காசித் என்று நாங்கள் சொல்லுகின்ற விஷயம், அந்த மக்காசிதையும் மசாலிஹையும் அந்த கோட்பாட்டு ரீதியாக வேறுபடுத்துகின்ற நேரத்தில் இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். அதாவது மசாலிஹ் என்று சொல்றது சூழலுக்கு ஏற்ப, இடத்துக்கு ஏற்ப, காலத்துக்கு ஏற்ப வேறுபட முடியும். மசாலிஹ் என்று சொல்றது, மஸ்லஹா நலன் என்று சொல்றது என்னுடைய நலனும் இன்னொரு ஆளுடைய நலனும் வித்தியாசப்பட முடியும். அதே மாதிரி அந்த இடம், காலம், சூழ்நிலைகள் இவை மாறுவதற்கேற்ப நலன் என்று சொல்றது மாறுபட முடியும். ஒரு காலத்துல நலனாக இருந்த ஒரு விஷயம் இன்னொரு காலத்துல நலன் அல்ல. அப்ப அதே விடயத்தை நாங்கள் அடைஞ்சு கொள்றதுக்கு 10 வருஷத்துக்கு பிறகு நாங்கள் முற்படுறது அறிவீனமாக இருக்கும். அது அந்த காலத்தினுடைய தேவை, அந்த காலத்துல நலன். ஆனா இப்ப அது நலன் அல்ல. இப்ப அதை நாங்க பேசுறது பிரயோசனமற்றது என்று சொல்றதாகத்தான் இருக்கும். அப்ப அந்த இது நலன் மசாலிஹை பொறுத்தவரையில் அதை கோட்பாட்டு ரீதியாக வேறுபடுத்துகின்ற இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அது சூழல், இடம், அந்த மாதிரி விஷயங்களை பொறுத்து மாற்றம் அடைகிறதுக்குரிய விஷயம். ஆனா மக்சத் என்று சொல்றது அந்த இயல்பு கொண்டது கண்டிப்பாக அந்த இயல்பு கொண்டது. மக்சத் என்று சொல்றது எப்பவுமே ஒரு நிரந்தர தன்மை கொண்டது, ஒரு நிலையான தன்மை கொண்டது. அது அதாவது உலகத்துல எல்லா காலத்திலையும் கண்டிப்பாக நிலையாக இருக்க வேண்டிய ஒரு விடயம்தான் அல்லாஹ் தஆலா மக்சதாக அடையாளப்படுத்தியிருப்பான். அப்படி இல்லாத ஒன்று மக்சதாக அடையாளப்படுத்தப்பட மாட்டாது. அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு விஷயம் அது மக்சத், திரும்ப காலம் மாறினத்துக்கு பிறகு இப்போ எங்களுக்கு அது மக்சத் இல்லை, இப்போ அது மக்காசித் அல்ல, இப்போ நாங்கள் அதை அடைஞ்சு கொள்ள தேவையில்லை என்று சொல்கின்ற அப்படி ஒரு நிலைமை மக்காசித் என்ற இந்த கருத்துக்குள்ளால வர மாட்டார். மக்காசித் என்று சொல்றது அது எல்லா காலத்திலையும் எல்லா சந்தர்ப்பத்திலும் அதாவது பொதுவாக உலகத்துல மனித வாழ்வினுடைய ஸ்திரத்தன்மைக்கு அல்லது மனித வாழ்வு வெற்றி பெறவனுமாக இருந்தா அங்க என்ன காரணிகள் முக்கியமாக கண்டிப்பாக இருக்கணும், எது மாறாத பெருமானங்களாக இருக்கணும் என்று சொல்லி அல்லாஹு தஆலா எதிர்பார்த்தானோ அதுதான் உண்மையிலே மக்சத், அதுதான் மக்காசிது ஷரியா அப்படின்னு நாங்கள் சொல்ற விஷயம். அந்த கருத்து இந்த மக்காசித் என்று சொல்றதுல மிக முக்கியமானது. அதை பலரும் இந்த குர்ஆன் வசனத்திலிருந்து விளங்கப்படுத்துவார்கள். அம்மா யன்ஃபஉன்னாஸ ஃபயம்குது ஃபில் அர்த் என்று சொல்ற அந்த குர்ஆன் வசனம், அதாவது மக்களுக்கு பயனளிக்க கூடிய ஒன்றுதான் உலகத்துல நிலைத்து நிற்கும். பூமியில எது நிலைத்து நிற்கும்னு சொன்னா மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய ஒன்றுதான் நிலைத்து நிற்கும். அப்ப நாங்க மக்சத் என்று சொல்றது இந்த விஷயத்தை. அப்ப மக்சத் என்று சொல்றதுல நாங்க சொன்னோம் அது மசாலிஹ், அது மனிதனுக்கு ஒரு நலனை கொண்டு வரக்கூடியது, பயனை கொண்டு வரக்கூடியது. அப்படியான ஒன்று மனிதனுக்கு அந்த பயன் என்று சொல்றது அது அந்தந்த சந்தர்ப்பத்துக்குரிய பயன் அல்ல, நிலையான நிரந்தர பயன் என்று சொல்றதைத்தான் அந்த ஃபயம்குது ஃபில் அர்த்
பூமியில் நிலைத்து நிற்கும் என்று சொல்கிற அந்த கருத்து குறித்தது. அப்போ இது நாங்கள் இந்த மக்சத் என்று சொல்கிற நேரத்தில் புரிஞ்சு கொள்வதற்குரிய ஒரு முக்கியமான இன்னொரு விஷயம்.